ட்ரெஸ்ஸிங் ரூமில் வெடித்த சண்டையின் காரணமாக மிக முக்கியமான நட்சத்திர வீரர் அடுத்து நடக்கக்கூடிய 2வது T20 மேட்ச்லேருந்து இப்போது அதிரடியாக விலக போகிறதா மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. இதனால் இந்திய அணியில் இப்போது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் முதல் T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் இந்தியா 159 ரன்கள் அடித்து குறிப்பாக அவங்க 6 விக்கெட் இழப்பில் இந்தியா அசால்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை ஈஸியாக பீட் பண்ணியிருக்காங்க. இது அசால்ட்டாக ஜெயித்தாலும் ஈஸியாக பீட் பண்ண நினச்சாலும் கூட இந்தியா இதுக்காக கடுமையாக போராடினது. காரணம் அது ஒரு பவுலிங் பிச். அதனால் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்ச நிலைமையில் இந்தியா ரொம்பவுமே ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தி ஜெயித்தாங்க. இந்த மேட்ச்சில் அதிகமாக ரசிகர்கள் எதிர்பார்த்தது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியோட பேட்டிங்கை பார்க்கறதுக்கு தான். ஏன்னா முழுசாக 23 மாதங்களாக ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேருமே கிட்டத்தட்ட எந்த ஒரு T20 மேட்ச்லையுமே கலந்துக்கவே இல்லை. அந்த நிலைமையில் கண்டிப்பாக இவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக காத்திருந்தாங்க. அதுலேயும் T20 மேட்சோட கேப்டன்ஷிப்பாக ரோஹித் சர்மா பண்ண போகிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தினது. அந்த நிலைமையில் கடைசி நிமிடத்தில் விராட் கோலி சொந்த வேலையின் காரணமாக அவர் விலகிட்டார். 2வது T20 மேட்ச்சில் கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா முதல் T20 மேட்சுடைய கேப்டன்ஷிப்பாக அவர் முதல்ல களமிறங்கினார். டாஸை வின் பண்ணி எடுத்தோடனே பவுலிங்கை சூஸ் பண்ணார். அதனால் ரோஹித் சர்மாவுடைய நல்ல ஒரு பேட்டிங்கை காத்திருந்த ரசிகர்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். ரோஹித் சர்மா எந்த ஒரு ரன்னுமே அடிக்காமல் டக் அவுட் ஆனார். அதுவும் குறிப்பாக ரன் அவுட் ஆனது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்தது. அதில் ரோஹித் சர்மா ரொம்பவுமே கொந்தளிச்சிருப்பார். சுமன் கில்லால் நான் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லி சுமன் கில்ட்ட அங்கேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதுக்கு பிறகு கிளம்பி அமைதியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துட்டாராம். வந்ததுக்கு பிறகு சுமன் கில் அவர்கள் ரோஹித் சர்மாட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. ஸோ என்ன பண்ணனா, நான் எதுக்காக என்ன குறை சாட்டுறீங்க, நீங்கள் ஓடி வந்து நீங்கள் அவுட் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுமன் கில்லுக்கும் அவருக்கும் இடையே பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அதில் ரோஹித் சர்மா ரொம்பவுமே கொந்தளிச்சிருக்காரு. அதோட அங்கந்த மிக முக்கியமான வீரர்கள் எல்லாருமே சுமன் கில்லுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஸோ நாங்கள் கூட பார்த்தோம், நீங்கள் தேவையில்லாமல் ஓடி வந்து அவுட் ஆகிட்டீங்க, அதற்கு சுமன் கில் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுமன் கில்லுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதில் மனமுடிஞ்சப்பட்ட ரோஹித் சர்மா என்னோட ரசிகர்கள் எல்லாருமே எனக்காக வெறித்தனமாக காத்திருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்னால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் நான் தான் சொல்லி எல்லாமே சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இனிமேல் நான் விளையாட போகிறது கிடையாது, 2வது T20 மேட்ச் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கிருந்து ரொம்பவுமே கோவமாக கிளம்பியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்கிருந்து எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை இவற்றை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு எல்லாருமே விராட் கோலிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு அதை விராட் கோலி புரிஞ்சுக்கிட்டு ரோஹித் சர்மாட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு. அவர் தான் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் ரோஹித் சர்மா கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உன்னுடைய ரசிகர்களுக்கு புரியும், அங்கே நடந்தது உன்னுடைய காரணம் எதுவுமே கிடையாது, அது யாருடைய தவறும் கிடையாது, எதிர்பாராமல் நடந்தது தான். மேட்ச்சில் இதெல்லாம் சகஜம் தான். ஸோ நீ கொஞ்சம் நார்மலாக இரு. கண்டிப்பாக 2வது T20 மேட்ச்சில் நீ ஒரு திறமை நிரூபித்து உன்னுடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணி காட்டுவ. அதற்காக ரசிகர்கள் கண்டிப்பாக வெறித்தனமாக காத்திருப்பாங்க. மற்றபடி உன் மேலே எந்த ரசிகரும் எந்த ஒரு கோபமும் படமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு தான் ரோஹித் சர்மா கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சாராம். அதன் பிறகு சுமன் கில்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீரர்கள்ட்டையும் அவர் நன்றி சாரி கேட்டிருக்காரு. அதோட என்னோட தவறை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றியும் மாதிரியும் என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிய வச்சிருக்காரு. இதனால வரப்போற 2வது T20 மேட்ச்ல கண்டிப்பா ரோஹித் சர்மா கலந்துக்க போறது உறுதியா இருக்கு. அதே மாதிரி 2வது T20 மேட்ச்ல விராட் கோலியும் கலந்துக்க போறது உறுதியா இருக்கு. கண்டிப்பா இவங்களுடைய காம்பினேஷன்ல 2வது T20 மேட்ச் கண்டிப்பா வெறித்தனமா இருக்க போறது அப்படிங்கிறது இப்போ 100% உறுதியா இருக்குது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.